ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்வின் ஸ்பார்க்ஸ். இன்றைக்கி நான் ஜெர்மனியில் டே 1 vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜெர்மனி எப்படி வந்தேன், எவ்வளோ ஃப்ளைட்ஸில் வந்தேன், எவ்வளோ கனெக்ஷன் இருந்துச்சு, ஃப்ளைட்க்கான டிக்கெட்ஸ் எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி இங்கே வந்திருக்கேன் அப்படின்றது. அண்ட் இன்றைக்கி நம்ம ஜெர்மனியில் ஃபஸ்ட்டாக எங்கே வந்து நம்ம vlog பண்ணலான்னு யோசிக்கும் போது எதுக்கு வெளியே போயிட்டு நம்ம வீட்டையே காமிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 months ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த வீடை சுற்றி காமிக்கிறேன், வீடை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான வாடகை, அந்த வாடகையில் என்ன இன்க்ளூஷன் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கதையை ஓப்பன் பண்ணோன்னா இதுதாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்க பில்டிங். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் முக்கியமான ஒரு சிட்டி ஹெல்ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டியில் தான் நான் இப்போ ஸ்டே பண்ண போகிறேன். இங்கே 2 months ஸ்டே பண்ணுவேன். ஸோ இது தாங்க நான் இருக்க பில்டிங். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகும். இது உள்ளே வந்தாலே செமையாக இருக்குங்க. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் செஞ்ச மாதிரி பில்டிங். ஸோ நம்ம ஊர் மாதிரி சிமெண்ட்டெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதில் நம்ம வீடு பார்த்திங்கன்னா இந்த கடைசி வீடு. ஸோ இங்கே போகிற வழியிலே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, செடியெல்லாம் வச்சு. அண்ட் தென் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கான அவுட்லெட் இங்கே இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா வெறும் அந்த டாய்லெட்டோட பேசினு, அப்புறம் கை கழுவுறதுக்கான பேசின் மட்டும்தான் இருக்கும். அந்த கை கழுவுற பேசின்லேருந்து தண்ணி வெளியே போயிடும். ஆனால் டாய்லெட்லேருந்து வெளியே வந்து தண்ணி ஸ்பில் ஓவர் ஆச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வெளியவே போகாது. அது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே நின்றுடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே கழுகுறதுக்கு வந்து பைப்பு தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து இங்கே தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு. மாப்பிளாக இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ நம்ம பேச்சுலராக இருக்கும்போது அதெல்லாம் வாங்குகிற பழக்கம் கிடையாது. இதுதான் இந்த ரூமை பற்றி. அடுத்தது ரெஸ்ட் ரூமை தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு 2 பெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பொருள் வேணால் இங்கே வச்சுக்கலாம். இங்கே இருக்க ஜன்னலில் பார்த்தீங்கன்னா நான் 2 விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஜன்னல் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே கிரில் வந்து அதிகமாக இருக்காது. வெறும் ஜன்னல் தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஜன்னலை வந்து 2 விதமாக நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டிலை அப்படி மேலே திருப்பினேன்னா எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும், வெர்டிக்கலாக ஓப்பன் ஆகும். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேண்டிலை நான் சைடாக திருப்பினேன்னா இப்படி ஓப்பன் ஆகும், ஹாரிசான்டலாக ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா பெட்ரூமெல்லாம் செமையாக தான் இருக்குது, செம வசதியாக இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலெலாம் இருக்க மாதிரி செம குஷன் இருக்குது, பயங்கரமாக ஆடுது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் 2 டைம் படுக்கிறதுக்கு ஓகே, டெய்லியும் படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பேக் பெயின் வரும். பட் இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க போல். இது ஒரு பிரச்சனை தான். இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஃபேன் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியில் வந்து எப்போவுமே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஊட்டி மாதிரி தான். ஊட்டியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஃபேன் இருக்காது, அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃபேன் கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து இங்கே கொஞ்சம் சூடு ஆச்சுனாலும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபேனும் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா ரொம்ப சார்ஜ் வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஓகே, பெட்ரூம் பார்த்தாச்சு, அடுத்தது பார்ப்போம். பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னா இது வந்து ஒரு சின்ன ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஷூ ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குது. நம்ம எவ்வளோ பொருள் வேணால் வச்சுக்கலாம்.
இந்த ஏரியாவிலேருந்து நம்ம அப்படியே திரும்பணுன்னா பாத்ரூம் வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு வந்து தனியாக இருக்கும், பாத்ரூம்க்கு வந்து தனியாக இருக்கும். ரெண்டுமே தனித்தனியாக தான், ஒட்டுக்காக வைக்க மாட்டாங்க. அண்ட் பாத்ரூம்குள்ளே வந்தோன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹீட்டர் செட்டப்பு. ஸோ நாங்கள் வந்து துணி காயறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜக்கூசி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம படுத்துகிட்டே குளிக்கிற மாதிரி தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதான் யூஸ் பண்ணுவாங்க போல். இங்கே ஹாட் வாட்டர் வரும், கோல்டு வாட்டருமே வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸாக குளிக்கலாம். இது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு குளிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஒரு பாத்ரூம் தான். அண்ட் உள்ள ஷவர் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே நோட் பண்ண விஷயம் என்னென்னு அப்படின்னா, இங்கே வந்து பக்கெட்டு கப்பல் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் இந்த ஷவர், ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் குளிக்கணும். இங்கே வந்து நம்ம நின்றுட்டு குளிச்சுக்கலாம். அண்ட் இந்த டோர் எதுக்கு அப்படின்னா, இந்த டோர்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கிறது. ஸோ குளிக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து வெளியே வராது. ஸோ அது எதுக்காக வந்து இது மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிற இடத்துல மட்டும்தான் தண்ணி வெளியே போகிறதுக்கான ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. வேறு எங்கேயுமே தண்ணி வந்து கீழே போகாது. ஸோ நீங்கள் குளிக்கிற தண்ணி இதிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா தண்ணி வந்து இங்கே தான் தேங்கி நின்றுட்டுருக்கும். அண்ட் ஜெர்மனியில் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ஸோ இந்த தண்ணி தேங்கி நிற்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வீடை க்ளீன் பண்ணுறக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம வீடை க்ளீனாக வச்சுருக்கணும். இந்த மாதிரிலாம் தண்ணியை டர்ட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீனாக தான் வச்சுக்கணும். இங்கே குளிக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே வரக்கூடாது. நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து எங்கேயுமே தண்ணி வெளியே போகிறதுக்கான அவுட்லெட்டே இருக்காது. எஸ், ஸோ நம்ம பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இதுதான் ஹால். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான சைன்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்க நமக்கு வரும்போதே அவங்க வந்து ஒரு சேரு, ஒரு சூப்பர் சோஃபாலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரே நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இதில் ஒரு நோட் பண்ண விஷயம் வேண்டிய என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஜெர்மனிலாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் அடாப்டர் வாங்கிட்டு வரணும். எதனால் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இல்லை 3 பின் ப்ளக்காக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2 பின் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 பின் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவைசஸ் எல்லாமே அடாப்ட் ஆகிற மாதிரி யூனிவர்சல் அடாப்டர் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இல்லைனா இங்கே சார்ஜே போட முடியாது, எல்லா ப்ளக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் யூ கெட் அ யூனிவர்சல் சார்ஜர் வென் யூ கம் டு அதர் கண்ட்ரீஸ். அண்ட் தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம வியூ. ஓப்பன் பண்ணுனா அந்த இடத்துல ஒரு சிட்டி வியூ வரும். எப். அண்ட் அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பணுன்னா இதுதாங்க நம்ம கிச்சன். கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஒரு 2-3 பேர் நின்னாலே இடம் ஃபுல்லாயிரும். பட் இந்த யூட்டென்சில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவுஸ் ஓனரே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் அது இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது சின்ன சின்ன மசால்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எதனால் அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபுட்டு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நான்வெஜ்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஸோ சேஃபாக இருக்கிறதுக்காக 2 மாதம் இங்கே இருக்க போகிறோம் இல்லையா, வீட்டிலேருந்தே நான் சில மசாலாஸ் அப்புறம் அரிசி இதெல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். அரிசி மட்டும் இல்லை, ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பாசக்கார அத்தைங்க மாமாங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சின்ன சின்னதாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதில் இந்த புளியோதரை மிக்ஸு, பருப்பு பொடி மிக்ஸு, அப்புறம் தேங்காயெலாம் அரைச்ச ஒரு மிக்ஸு, அந்த மாதிரி மிக்ஸெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பருப்பு பொடி மிக்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா புளியோதரை, இதுவும் ஒரு பருப்பு பொடி, இது புளியோதரை மிக்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அத்தை மாமா மட்டும் இல்லை, என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க கூட எனக்காக பருப்பு பொடி செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த டேஸ்ட் மட்டும் இல்லை, அந்த லவ்வையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ நம்ம போகிற அப்படியும் நம்ம பையனுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த லவ் வந்து அந்த ஒரு மனசு வந்து நிறைய பேர்த்துக்கு வர்றதில்ல. அது எங்கள் ஃபேமிலியில் வருதுங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இங்கேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ வரும்.
ஸோ கிச்சனில் போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தோன்னா செமையாக இருக்கும். ஓகே, ஸோ வீடை சுற்றி பார்த்தாச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்தை நான் அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வீட்டுக்கான ரெண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு 300 euro சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மந்த்துக்கு எடுத்துகிட்டோன்னா ஒரு 4 வீக்ஸ் வருமா, 4 × 300 எவ்வளோ, 1200 euros வரும். ஸோ ஒரு யூரோ வந்து 81 rupees வருது. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி 98,000 வரும். ஸோ இதுதாங்க இங்கே இந்த சிச்சுவேஷன். நீங்கள் ஜெர்மனி வந்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு 1 lakh கிட்ட வந்துடும். இது வந்து கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே, இன்னும் சிட்டிக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 2,300 euros வந்துடும். நியர்லி பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs வரும் நீங்கள் 1 month ஸ்டே பண்ணணுன்னாலே. ஸோ செம்ம காஸ்ட்லிங்க. அடுத்ததான் அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு வந்து அட்வென்ச்சரஸான ஏதாவது ஒரு இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸான இடம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்துட்டு சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஓகே, நாங்கள் வந்து இங்கே நீங்கள் துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 euros. ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து 2 euros, அதாவது நியர்லி 160 rupees வரும் ஒரு டைம் வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நீங்கள் போய் வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் நம்பி போனேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாஷ் பண்ணுற ஏரியாவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இங்கிலீஷ் பேய் படத்தில் வர்ற மாதிரி அதே ஃபீல் தாங்க. இந்த இங்கிலீஷ் படம்லாம் எங்கே எடுக்கிறாங்க, இந்த ஈவில் டெத்லாம் பார்த்து செம்ம பயந்துருப்போம். இதெல்லாம் எங்கடா எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஜெர்மனியில் பாதி இடம் இப்படி தான் இருக்கும் போல். அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து ஏதோ ஒரு பழைய காலத்து ஜெயில் மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் அந்த பிளட்டெல்லாம் ஒழுகி பயங்கர ஃபீலாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்க யாரும் பயப்படுறதில்ல. அங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 டைம் போனால் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம்லாம் போகும்போது செம தீலாக தான் இருந்தது. பேய் வீடுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம வீடை சுற்றி பார்த்தாச்சு, அவ்வளோதான். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே போகலாம். வெளியில் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து புதுசாக பார்த்தேன், நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் கோயம்புத்தூருக்கும், அதாவது தமிழ்நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனி வந்து என்ன விதத்தில் டிஃப்ரென்ஸாக இருக்குது, இங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க, இங்கே இருக்க வண்டி காரு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் வெளியே போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.